நீங்க சார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஓமா ஸ்ரீ அரவிந்தம். அனைவருக்கும் சுபிட்சத்தின வாழ்த்துக்கள். ஆன்மீக பெரியோர்களுக்கும் அன்னை அன்பர்களுக்கும் பணிவான அன்பான வணக்கங்கள். எனக்கு பேச வைத்து அனுமதித்ததற்கு பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நன்றி. முருகப்பன் சாருக்கும் பிரியா மேடத்துக்கும் நன்றிகள் பல. அன்னை என்னிடம் தான் வந்தார்கள், நான் அப்படி தேடி போகவில்லை. இதுதான் முதல் காரணம். அன்னைனா யாருன்னே தெரியாது. எந்த ஒரு தெய்வத்தை தவிர மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஆன்மீக கூட்டத்துல எனக்கு ஈடுபாடுனா முருகர் பிள்ளையாரு அந்த மாதிரிதான் தெரியுமே தவிர அவதார புருஷர்கள் யாரையுமே தெரியாது. அந்த டைம்ல நான் 7 மாச பிரெக்னன்சியா இருக்கும்போது அன்னை என்னிடம் வந்தாங்க. எப்படின்னா, என்னை பாக்குறதுக்கு, அதாவது நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் வளகாப்புக்காக பொழுது இருந்தேன். ஊருக்கு நாளைக்கு போகணும். இன்னைக்கு சரி அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்னை பார்க்க வந்தாங்க. அப்படி வந்தவர்கள்ல என்னுடைய பெரியப்பாவும் வந்தாங்க. அவர்கள் ஒரு ஸ்வீட், வயசானவங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஓடி ஒரு புக்கையும் கொண்டு வந்துருக்காங்க, வச்சிருந்தாங்க. புக்கு எனக்கு இல்ல, ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் தான் எனக்கு. ஆனா புக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. மற்ற சாமான்கள் இருக்குது, ஆனா இது மட்டும் கொண்டு வந்து தந்தாங்க. அப்புறம் 1 மணி நேரம் இருந்து பேசினாங்க, எடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி போயாச்சு. ஐயோ, ஸ்வீட் பாக்ஸ் எடுத்தோன்னா ஒரு புக் இருக்குது. ஐயோ, டைரியோ அது என்னதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து திருப்பி பாக்குறேன். ஒரு புக்கு. சரி, அது என்ன இருக்குது, அப்ப கொடுத்து விடணுமே, அவர் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு புக் எடுத்து பார்த்தேன்னா ஸ்ரீ அன்னைன்னு இருக்கு. ஸ்ரீ அன்னைன்னா எனக்கு யாரு ஒண்ணுமே தெரியாது. சரி, என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தோன்னா அவங்க பாத கமலங்கள். அதுல ஒரு வாக்கியம், நீயே அனைத்திலும் எங்கிலும் நீயே, அனைத்திலும் நீயே உள்ளாய், இதோ இயங்கும் இந்த உடலும் உனது உடலே, எல்லையற்ற சாஸ்வத்தில் கற்பலனாகும் பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறதோ அப்படியே இவ்வுடல் இயங்குகிறது. இதிலே உயிர்ப்பது நீயே, எண்ணுவதும் அன்பு செய்வதும் நீயே, உனது மனமுவந்த பணியாளாய் ஆகவே இது விரும்புகிறது. இது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ ஒண்ணு. அப்புறம் அடுத்த பேஜ் எடுத்து பார்த்தோன்னா, நம் பூஜை அறையில் நிரந்தரமாக பொறித்து வைக்க வேண்டிய பொன்னெழுத்துக்கள் இவைகள். பொன்னெழுத்துக்கள்னு இருக்கு. அப்ப திருப்பியும் வாசிக்கணும்னு நினைச்சிட்டு திருப்பி அடுத்தது பார்த்தேன். நம் இதய கமலத்தில் அமர்ந்துள்ள ஸ்ரீ அன்னையை சரணடைந்து ஆன்மா இசைக்க வேண்டிய ஒரு மௌன பிரார்த்தனைன்னு இருந்தது. அவ்வளவு ஒரு மௌன பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப இதுல என்னவோ இருக்குதுன்னு திருப்பி 2-3 தடவை அதை வாசிச்சுட்டு புக்கு அவ்வளத்தையும், அந்த புக்கு முழுவதும், கொஞ்சம் பெரிய புக்கு தான், ஒரு 400 பேஜ் 500 அந்த மாதிரி தான் இருந்த அவ்வளத்தையும் அவ்வளவு வாசிக்க என்னுடைய மனம் ஒரு புரியறோ. அது என்னதுன்னு எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. எப்படியோ வந்தது என் உடம்பு. எங்கேயோ போகணும், நான் இப்பவே போயிருக்கேன், நான் அங்க போய் எங்க போய் என்னவோ சொல்றேன். அம்மா அமைதியாடு, நீ எலும்பு ஒரே இடத்துல இருக்காது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ எடுத்துட்டாங்க. எதுவுமே எனக்கு காதுல விழல. ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அந்த புக்லயே அப்படியே தலைய வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா அப்படியே ஆயிட்டேன். அப்படியே ஒண்ணுமே தெரியல, அப்படியே சரண்டர் அப்படியே ஆயிட்டேன். என்ன செய்து ஒண்ணுமே எனக்கு புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா எழுப்பி என்ன சொல்லிச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு எனக்குள்ள யாரோ இறங்கினாங்க, ஏதோ ஒண்ணு எனக்கு நடந்தது. எனக்கு இப்பவே அவங்கள பத்தி தெரியணும். சரி, அண்ணன்னு அவங்க யாருன்னா எனக்கு இப்பவே தெரியணும். சரி, கொஞ்சம் பொறு, அவன் அந்த புக்கு தந்தவங்க அந்த பெரியப்பா வந்தாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கலாம், அது வரைக்கும் நீ அமைதியா இருந்தாங்க. அப்புறம் இவடனே ஹஸ்பண்டு போயிட்டாங்க, இந்த புக்கையும் பெரியப்பா வீட்டுக்கே போயிட்டாங்க. திருப்பி அவங்க எங்க வந்தாங்களோ அங்கேயே போயிட்டாங்க. அவங்க எனக்கு என்னுடைய மக எனக்கு ஒரு பிறந்தநாள் பரிசாக இதை தந்தாங்க. அவள்கிட்ட தான் போய் கேட்கணும். அவள் திருநெல்வேலியில இருக்கிறாங்க. இப்போ உனக்கு உடனே தெரியணும்னு சொன்னான்னா ஸ்ரீ அன்னை சூழலின்னு ஒண்ணு இருக்குது, அங்க போய் கேளு. அங்க போய் கேட்டா அவங்க இதை அன்னையை பத்தி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு இப்பவே போகணும். அவங்க சேர்ந்து நைட்டு இவங்கெல்லாம் போய் திருப்பி அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் கேட்டுட்டு வந்தேன். விடியட்டும், நீ அது வரைக்கும் இடி, இப்ப போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அன்னை சொன்னது வேற. வேணி அக்கா வீட்டுக்கு ஹஸ்பண்ட் போயிட்டாரு. அங்க போய் அன்னையை பத்தி தெரியணும், நீங்க கொஞ்சம் சொல்லுவீங்களான்னு கேட்ட உடனே கடகடான்னு வேணி அக்கா மத ரூமுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க.
அவங்க வீட்டுல யாரும் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயாச்சு, அவன் மட்டும்தான் தனியா இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆம்பளை. ஆனால் எதை பத்தி இல்லை, அண்ணனால அவங்களும் அது மாதிரி போய் மதுரையெல்லாம் பத்தி சொல்லி எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாம் கேட்ட உடனே இப்படியே அவங்களுடைய ஒய்ஃப் இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி பிரெக்னண்டா இருக்காங்க, அப்ப நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே நான் வந்து போயாச்சு உங்க வீட்டுக்கு. போய் மதுரை பார்த்த உடனே ஓஹோ இவனுக்குதான் எல்லாமே, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் எனக்கு அன்னைக்கே வந்துடுச்சு. இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் சொல்லிட்டு போய் ஃபுல்லா சில கொஞ்சம் நேரம் பேசி, அவங்களுக்கு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது. அப்புறம் அவங்க வந்து இப்படி பிரெக்னண்டா இருக்கிறதுனால நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாளைக்கு ஊருக்கு போறேன். ஐயோ என் நாளைக்கு ஏன் போறேன், எனக்கு முன்னாலே தெரியலையா, அதுதான் நாளைக்கு போறோமா, இதெல்லாம் விட்டுட்டு போறோமா, ஒண்ணும் தெரியாம போறமேன்னு ஒரு கவலையில இருக்கும்போது, இல்ல அன்னை அரவிந்தருக்கு நான் போட்டோ தரேன் சொல்லிட்டு வயிற்றெல்லாம் தடவி, அவன் இனி பிறக்கக்கூடியது பிள்ளை ஆனா பொண்ணு தெரியாது, அது மதனுடைய குழந்தைன்னு மட்டும் நீ வேற ஒண்ணுமே நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. நானும் அடுத்த நாள் ஊருக்கு போய் டெலிவரிலாம் ஆகி திருப்பி 3 மாசம் 4 மாசம் கழிச்சுதான் இங்க ஊருக்கு வந்தேன். திருப்பி வந்தேன். வந்து 3 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப செட்டிக்குளங்கரையில ஒரு சென்டர் இருந்தது, மதர் சென்டர். அங்கதான் போவேன். அங்க போய் வேணியக்கா தான் கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் சர்வீஸ் பண்ணுவேன். அவனும் அந்த 2 வயசு அந்த 1 வயசுல போய் அங்க படுக்க வச்சுட்டு நாம எல்லா வேலையும் செய்வேன். அந்த மாதிரி இருந்தது. அப்ப வயசாக ஒரு 3 வயசு வரைக்கும் நாங்க ட்ரிவாண்டத்துல இருந்தோம். பாய சுருட்டும் பையன் சுருட்டுவான், கப்பு பேச மாட்டான், கப் எடுத்துட்டு எல்லாமே அப்படி இப்படி செய்துட்டு அந்த மாதிரி அவனும் அப்பவே ஆரம்பிச்சுட்டான் அன்னைய. ஆனா ஒண்ணும் தெரியாது, நான் சொன்னதை செய்துட்டு அப்படி இருந்துட்டு இருந்தான். சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பேசுவான் காத்துட்டு இருந்தாதான் மிச்சம், பேசவே இல்லை. அப்ப அதுக்கப்புறம் நான் 3 வயசுக்கு அப்புறம் தான் அப்ப என்ன எங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க அப்பாவும் கொஞ்சம் லேட் ஆகி தான் பேசுனாங்க, அவன் பேசுவான்னு என்ன அப்படி சமாதானப்படுத்திட்டாங்க. சாரு நானும் அப்படி அப்படியே பேசுவான்னு வச்சுட்டு அப்படி இருந்து பேசவே இல்லை. அப்புறம் டாக்டருக்கு போனா ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும், அது பார்க்கணும்னாங்க. சரி அவன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நான் 99 ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் இபில. 2000 வந்து அதுக்கு வந்துச்சு. 99 இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மதுரை தெரிஞ்சதுனால நான் 3 நாள் ப்ரேயர் இங்க பாண்டிச்சேரி போய் ஆசிரமத்துக்கு 3 நாள் 3 days கம்ப்ளீட்டா ப்ரேயர் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். அப்புறம் ஒண்ணுமே 1 வருஷம் ஆகுது, இனி எங்க வரப்போகுதுன்னு மறந்துக்கூடிய நேரத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் திருப்பியும் நன்றி சொல்றதுக்கு நான் 3 நாள் இருக்கணும். ஏன்னா வாங்கிறதுக்கு மட்டும் மதர்கிட்ட போனோம் 3 நாள், ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி 3 நாள் நான் இருந்துகிட்டு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு போய் 3 நாள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நன்றி ஃபுல்லா நன்றி தான், வேற ஒண்ணுமே நான் கேட்கல, நன்றியை மட்டும் சொல்லிக்கிட்டு 3 நாள் இருந்து பண்ணிட்டு போய் நேரம் போய் ஜாயின் பண்ணேன். அங்க பஸ் கிடையாது. அங்க நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், அன்னை தேயிலை தோட்ட பிரச்சனை, பஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்போ போய் ஒரு டிரான்ஸ்போர்ட் அந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்டேன், நீ எப்படி போறது. அந்த டைம்ல ஒரு வண்டி வருது, இந்த வண்டியில நீங்க போறீங்களான்னு கேக்குறாரு. அவங்கள்ட்ட யாரும் வந்து பேசுறாங்க, இவங்க அங்கதான் போறாங்க. அதான் மததான் கூட்டிட்டு போனேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ எப்படி ஜாயின் பண்றது, திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் 2 பேக் எல்லாம் இருக்குது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போய் அவங்க வந்தாங்க. திருப்பி அங்க இருந்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகும் அந்த வண்டி, அவங்க வந்த வண்டி. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணோட இடத்துக்கு போகாது, அங்க போய் நிக்கிறேன். அங்க இருந்து இவரு டிபார்ட்மெண்ட் வண்டி வந்து என்ன கூட்டிட்டு போய் ஜாயின் பண்ண வச்சது. அந்த ஊருக்கு போகுது, அது ரெடியா நிக்க. நாங்க அங்க போய் இறங்கவும் ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க, இல்ல சார் இது வந்து இந்த ஊரா, நாங்க அந்த ஊருக்கு போகணும், எப்படி போகணும்னு அவங்கள்ட்ட சும்மா கேட்டோம். நாங்க அங்கதான் போறோம், ஏறுங்க. டிபார்ட்மெண்ட் வண்டியில போய் நான் ஜாயின் பண்ணேன். அது ஒரு பெரிய அதிசயம் தான். ஏன்னா பஸ்ஸே இல்லாத ஒரு நல்ல எந்த வசதியும் இல்லாத ஒரு காடு ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லா நான் வேலை பார்த்ததெல்லாம். அங்க போய் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இங்க வந்து ட்ரிவாண்டத்துல என்னன்னா, ஜூலை 1ஆம் தேதி நான் சென்டர்ல வந்து புஷ்பாஞ்சலி செய்யறேன். ஆகஸ்ட் 1 தான் போடணும், அரவிந்தர் மாசம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்ப யாரும் சொன்னாங்க, ஒரு அன்னை அன்பத்தான், நாங்க அடுத்த மாசம் இருக்க மாட்டோம், நாங்க வந்து ஆகஸ்ட் 1 அந்த மாசம் இருக்க மாட்டோம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்க போடுறோம், நீங்க மாத்திட்டீங்களான்னு கேட்டாங்க. சரி ஜூலை 1ஆம் தேதி நான் போடுவேன். அதனால என்ன, எனக்கு எல்லாம் அதற்கு அன்னைக்கு தானே நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு போட்டோம். ஜூலை 1ஆம் தேதி போட்டோம். நான் ஜூலை 31ஆம் தேதி ஜாயின் பண்ணியாச்சு அங்க வேலையில. ஆகஸ்ட் 1 போடுறதா இருந்தா அது போட்டிருக்க முடியாது, நான் இருக்க மாட்டேன். மாமியார் வாயை கொடுத்து பூ வாங்கிடுங்கன்னு சொன்னாலும் நான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நானா வந்து சர்வீஸ் பண்ணியிருக்க முடியாது, சிம்பிள் போட்டிருக்க முடியாது.
நானே இருந்து பண்ணதுக்கு மதர் வச்சிருக்காங்க. அந்த ஜூலை 1 போட்டேன், ஜூலை 31 நான் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்சிடென்ட் என்னன்னா, நாங்க வாடகை வீட்டுல இருந்தோம். வீட்டை காலி பண்ணுவோம் நாங்க ஜூலைல. அவங்க வந்து ஜூலை 2ஆம் தேதி சொன்னாங்க வீட்டை காலி பண்ணணும். 1ஆம் தேதி இங்க சிம்பிள் போட்டிருக்கோம், 2ஆம் தேதி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் சொன்னாரு, நேற்று தானே சிம்பிள் போட்டேன், இன்னைக்கு வேலையை வீட்டை காலி பண்ண சொல்றாங்க, எங்க போக கேட்டாங்க. அமைதியா இருந்தேன், வரும் பேசாம இருங்கன்னு. அங்க ஜாயின் பண்ணன உடனே உங்களுக்கு எந்த வீடு வேணும்னு கேக்குறாங்க. குவார்டர்ஸ் எந்த போய் பாருங்க, எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டுல இருங்கிறாங்க. ஜூலை 31 அவங்க 31 தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஆகஸ்ட் 1 எங்களுக்கு வேணும், எங்க இடம் பத்தாதுன்னு அவங்க சொல்லிருந்தாங்க. நாங்க 31 ஜாயின் பண்ணி வீடும் கிடைச்சாச்சு. 21 நாங்க வந்து காலி பண்ணி கொடுத்துட்டு ஜாயின் பண்ண போயாச்சு. பாண்டிச்சேரி போய் 3 நாள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 21 அவங்க கையில சாவி கொடுத்துட்டோம். எல்லாமே அதான் நான் எதுவுமே நான் நினைக்க மாட்டேன். ஒண்ணுமே ஐயோ நம்ம வீடு கேக்குறாங்களே நான் என்ன பண்றது, சாம அமைதியா இருக்கேன். தங்களையும் திருவிழா நிறைவேற்ற நீங்க ஏதாவது ஒரு வழி விடுவீங்க, அந்த ஒண்ணுதான் என்னுடைய பிரார்த்தனை. வேற எதுவும் இல்லை. இவ்வளவு பிரச்சனை நடந்தபோது இவனுக்கு ஸ்பீச் தெரப்பி அங்க கூட்டிட்டு போனேன். அங்க ஸ்பீச் தெரப்பிக்கு இடம் கிடையாது, டாக்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு கார்டு. அப்புறம் மதர்கிட்ட போய் சொன்னேன், ஸ்பீச் தெரப்பி எல்லாம் கொடுத்தவன் பேசணும்னு இல்லை, நீங்க பேச வச்சவன் இங்க இல்ல, பேசவே இருக்கிறது தான் நல்லது, அதுதான் நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா அப்படியே நடக்கட்டும், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறது இல்லை. அப்படின்னா இப்போ இவ்வளவு பேசுறா, அம்மானு கூட மாட்டான். அம்மா அம்மானு வர வைக்கும், வாயில வராது. ஸ்கூல்ல சேர்க்கல, ஒண்ணுமே பண்ணல, அப்படியே போயிட்டு இருந்து. அவனுக்கு ஏற்கனவே அது வந்து நியூரோ ப்ராப்ளத்தினால அது நம்ம டாக்டர் எல்லாம் அதெல்லாம் சொல்லாம நம்ம ஒவ்வொன்னு நம்ம பேசலேன்னு தான் போனோமே தவிர வேற ஒரு பிரச்சனையும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் பண்ணும்போதுதான் அப்புறம் தான் காலை கை எல்லாத்துலயுமே பிரச்சனை ஆரம்பிச்சு, ஃபுட்ராப் ஆச்சு, ஒவ்வொன்னா ஆரம்பிச்சு. எல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத ஒரு சூழல். அப்புறம் ஒரு டாக்டர் கேட்டாரு, உங்களுக்கு பிள்ளை வேணுமா, உங்களுக்கு வேலை வேணுமான்னு கேட்டாரு. 2ம் வேணும்னு நான் சொன்னேன். 2க்கும் என் வாய்ப்பே இல்லைன்னாரு. இல்ல வாய்ப்பு இருக்குது நைனா, என்ன பண்ண போறீங்க, அது நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து இவங்களையும் பையனையும் யூகேஜி அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி எங்க ஊருக்கு அனுப்பி வச்சுட்டேன். மதர் பார்த்துடுவாங்க, நான் அடுத்த வருஷம் நான் எப்படியும் டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் அங்க வந்துடுவேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சு அவங்க இங்க இருந்தாங்க. எனக்கு அவனை பத்தி கவலை இல்லை, என்னை விட பெரிய மதர் அவனுக்கு இருக்கிறாங்க, அவங்க பார்த்துடுவாங்க, நம்ம ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவனும் அதை பத்தி ஏதோ அவனோ எடுப்பாரு, என்ன செய்வான்னு தெரியாது, எனக்கு நியூஸ் வராது, அவ்வளவு அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க பாத்துக்கணும், ஒரு நல்ல அம்மாவா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, இதை நான் அடிக்கடி நானே கேட்டுடுவேன். இப்படி பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு நீ அப்படி ஒரு வேலை பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி என்று வரும். அவரை மதரை பார்த்து கேட்பேன், உங்க விருப்பம், நீங்க தானே வேலை வாங்கி தந்தீங்க, நீங்க தானே இந்த மாதிரி ஒரு பிள்ளையும் பரவ வச்சு நீங்களே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் பிரெக்னெண்டா இருக்கும்போது மதரை நான் தெரிஞ்சேன். அவன் இப்படி இல்லைன்னு சொன்னா யாரும் இந்த புக்கும் வந்திருக்காரு, அதனால நீங்கதான், அவன் எல்லாமே நீங்கதான் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அங்க போனா எனக்கு உடனே டிரான்ஸ்ஃபரும் கிடைச்சிருச்சு. இங்க வந்து திருப்பியும் என்னுடைய இருந்தான், ஹில் ஸ்டேஷன்ல இருந்தான். அங்க ஹில் ஸ்டேஷன் தான், ஸ்கூல் ஒண்ணுமே கிடையாது, ஆஸ்பத்திரி வசதி கிடையாது, ட்ரீட்மெண்டே கொடுக்க வேண்டாம், ஒரு கேலிப்பரை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடும். 5th வரைக்கும் அங்கேயே படிச்சான், பக்கத்துல கேலிப்பரை போட்டு. அப்புறம் 6th அவனுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்காது, ஒண்ணு இருக்காது. சரி 6th வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் போகக்கூடிய பஸ்ல ஏற்றி விடுவோம்னு சொல்லிட்டு 35 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 70 கிலோமீட்டர் போயிட்டு வருவான். என்ன மதரை நம்பி மதர் கூட போறாங்க, நம்ம ஏன் பயப்படணும்னு சொல்லிட்டு இந்த பேக்கையும் தூக்கிட்டு போய் இவ்வளவு கேஜி போயிட்டு எப்படி வந்துட்டுதான் இருந்தான். 9th வரைக்கும் வந்தான். 10th வந்து காலையில போனோம், இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் அந்த கிளாஸ் இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க ஸ்கூல்ல, கண்டிப்பா அட்டன் பண்ணணும்னு. அப்ப முடியாது, முன்ன காலைல 6 மணிக்கெல்லாம் அங்க பஸ் வசதி, இவனை தனியா அனுப்புறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு ஊருக்கு அனுப்புறோம். 10 வருஷமா அவங்க தனியாதான், மதரோடிதான், மதர் அவனை இது பண்றாங்க. நான் பார்க்கவே இல்லை, ஐயோ நீ இல்லாம இருக்க மாட்டேன், எனக்கு அது வரணும், படிக்கணும், அது இப்படி இப்படி எல்லாமோ சொல்லுவான். எது சொன்னாலும் சரி, ஒன்னை விட நான் பாக்குறதை விட அன்னை பாப்பாங்கன்னு சொல்லி சொல்லி கடைசியில என்னவே வேண்டானே ஆக்கிட்டான். ஒரு காலகட்டத்துல மதரே போதும், நான் வரணுமா வேண்டாம் இப்படிதான் சொல்லுவான். அந்த அளவுக்கு எதுனாலும் மதர்ட்ட சொல்லு அப்படிதான் சொல்லுவேன், எது சொன்னாலும் மதர்ட்ட சொல்லு. நான் ஒண்ணுமே நான் சொல்ல மாட்டேன்,
ஏதாவது எப்பவாதுதான் போன் இல்லாத ஒரு இடம். போன் கிடைக்கும் போது பேசுவேன். என்ன வேணும்னு கேட்பேன். நீ வா அப்படின்னு சொல்லுவான். மதர் இருக்கிறாங்க, நான் எதுக்கு வரணும், எனக்கு இப்ப லீவ் இல்லை அப்படி இப்படின்னு. சரி அப்படியே விட்டு அவன் போனான். அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையா அதான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்காம பேசினான். இனிமே காலு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம காலிப்பறை இல்லாம நடந்தான். இதெல்லாம் அன்னையை தவிர ஒரு ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பாண்டிச்சேரிக்கு போகணும்னு திடீர்னு சொல்லுவான். இப்ப போகணுமா, சரி வா கிளம்புவோம் போவோம் சொல்லிட்டு போறது. அங்கேயும் போய் அந்த ஒரு வயசுலயே ஆசிரமத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாது. அழவே மாட்டான். ஆசிரமத்திலேயே நான் ஒரு வயசு பிள்ளைய மண்ணில வச்சுக்கிட்டு 3 வயசுக்கு மேலதான் போகணும் அப்படிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் எடுத்துட்டு போகும்போது யாருக்கு கண்ணிலையும் படலை. நான் மணிக்கூர் அங்க இருந்து இவனை மடியில போட்டுட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அது யாருமே அதை கண்டுக்கவும் இல்லை. யாரும் அதை இவன் அளவும் இல்லை. அந்த சத்தம் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மதத்தை நான் சொல்லவும் இல்லை. அவன் இப்படி நம்ம எழுப்பி விட்டுருவாங்களா, பிள்ளைய கொண்டு போடாதுன்னு யாரும் சொல்லல. அது ஒரு பெரிய அதிசயம். அங்கேயும் போய் மகேஸ்வரி மேடம்னு சொல்லிட்டு அங்க கர்ப்பைய வீட்டுல இருந்தாங்க. அவங்கள போய் அவங்க இவனுக்கு இங்க மதருக்கு வச்ச பூவை பால்ல காய்ச்சி செம்பருத்தி பூவை டெய்லி அந்த பாலை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அததான் கொடுத்துட்டே இருந்தேன். அது எதுனால அந்த 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 மதக்க வச்ச அந்த பூவும் அந்த பாலும் ரொம்ப நாள் அவன் குடிச்சுட்டே இருந்தான். குடிக்க சரியான அம்மா மதருடைய கிரேஸ் எதுவுமே எனக்கு எதுவுமே இல்லை. நாம நம்புறது எல்லாம் மதம். அதை பிடிச்சு மதரை நினைச்சு மதர்கிட்ட பிரேயரும் நான் என்ன செய்ய, அவன் பேசாததோ நடக்காது எது நீங்க செய்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அது உங்கள்கிட்ட இருந்து வருது. ஏன்னா நீங்க எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் இன்னைக்கு பேசுறான், அன்னைக்கு பேச போறாங்கிறதுலாம் இப்ப நினைச்சு பார்த்தேன்னா அது இது உண்மைதானான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் அந்த ஸ்டேஜ்ல தான் அவன் இருந்துட்டு இருந்தான். டெய்லி வாந்தி எடுப்பான். பஸ்ல போனா வாந்தி எடுப்பான். வீட்டுல இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு 2 நாள் வாந்தி எடுப்பான். குடிச்சது அவ்வளவு பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துடும். என்ன குடிச்சாலும் சரி உடனே சொல்லுவேன், ஸ்ரீ அரவிந்த சரணம் மாமா, இந்த தண்ணிய குடிச்சிட்டு நீ இனி ஆரம்பி, என்ன சாப்பிட்டாலும் அதை சொல்லிட்டு நீ குடி, வாந்தி வருகா பாப்போம். அப்ப மாசந்தோறும் வாரத்துக்கு 2 நாள் வந்தது. அப்புறம் 1 வாரம் ஆச்சு, அப்புறம் 1 மாசம் ஆச்சு, அப்புறம் 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இப்ப அந்த வாந்தி எங்க போச்சுன்னு தெரியல. இந்த ஒரே வார்த்தை தான், ஸ்ரீ அரவிந்த சரணம் மாமா. இந்த வார்த்தையை சொல்லிதான் அவன் இன்னைக்கு வரைக்கும் முதல் கப்பு எப்ப என்ன குடிச்சாலும் சரி, அது டீயா இருந்தாலும் சரி, காப்பியா இருந்தாலும் கஷாயம் எதுவா இருந்தாலும் அதை சொல்லிதான் குடிப்பான். அந்த அது அவனுக்கு பழகி போயிடுச்சு. அப்புறம் எனக்கு வலிக்குமா, ஸ்ரீ அரவிந்தருக்காக இந்த இம்சை என்னை விட்டு அகலட்டும்னு ஒரே வார்த்தை நீ சொல்லிட்டே இரு, அது வலி போயிடும். மற்றது கேட்டுமா வேண்டாம், ஸ்ரீ அரவிந்தருக்காக இல்ல இந்த வலி போகும், நீ சொல்லு, அதை சொல்லு. நான் சொன்னேன், அம்மா அதனுடைய ஒளி வருது மாதிரி படு, மதரோட எலக்ட்ரிக் ஸ்டிமுலண்ட் பண்ணணும்னு கொஞ்ச நாள் பண்ணிச்சு. அப்புறம் நினைச்சேன், அது எனத்த இதெல்லாம் செயற்கை தானே, இயற்கையான அன்னையும் ஒளியும் அரவிந்தர் ஒளியும் அவன் காலில் பட்டுட்டே இருக்கட்டும், அவன் கையில பட்டுட்டே இருக்கட்டும், அவன் உடம்பு ஃபுல்லா படட்டும். மூளையில தானே பிரச்சனை, மூளையில இருந்து கீழே வரைக்கும் வரட்டும். அவன் இப்படி யார்ட்டையும் பேச மாட்டான் ஐயா. இப்படி இவ்வளவு லிங்க், இவ்வளவு அன்னை அன்பளோட அவன் தொடர்பு வச்சிருக்கிறான்னா அதிசயம்னா அது சாதாரண சக்தியால அது முடியாது. ஏன்னா அவன் அப்படிதான் வாழ்ந்தான். ஒத்துழையும் என்று பேச மாட்டான், அம்மானு கூப்பிட மாட்டான். இன்னுமே அம்மானு கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படதான் செய்யறான். அது வேணியக்கா டெய்லி போன்ல சொல்லுவாங்க, டெய்லி பேசுவாங்க வேணியக்கா. ஏன்னா அவனை பேச்ச வளர்க்கறதுக்கு டெய்லி சொல்லுவாங்க, அம்மானு கூப்பிடுவாங்க. அவனுக்கு வெக்கமோ அது என்னதுன்னு தெரியல. இப்போ அந்த வார்த்தையோட இது வைக்கட்டுமாமா அப்படிதான் கேட்பானே தவிர, இன்னும் அம்மானு என்ன கூப்பிடு ஒரு அது சரி, மதரை கூப்பிட்டுட்டு போட்டோம், அம்மானு என்ன கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நான் அதை பத்தி கவலைப்படுறதுன்னு கிடையாது. சரி, அன்னைய கூப்பிடுறான்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் கூப்பிடுறான். இதை விட வேற என்ன வேணும்? நான் டெம்பரரி தானே எப்பவுமே, அவங்க தானே பர்மனன்ட், நீ அவங்களையே கூப்பிடு. இப்படியே சொல்லி சொல்லி அவன் வாழ்நாள ஃபுல்லா இது வரைக்கும் கழிச்சுட்டான். இனிமேலும் உங்களுடைய அத்தனை அண்ணன் எங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவன் நல்லாவும், அன்னை அருளாலும் பகவான் அருளாலும் அவன் இனி சோட போக மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு முழுமையா வந்துச்சு.
அது காலையில 5 மணிக்கு எழும்பது வந்து ஒரு பெரிய மகா அதிசயம். அவன் அந்த லிங்கில எப்படி எந்திக்கான்னு எனக்கு தெரியல. அவன் முன்னாடி 8 மணி ஆனாலும் எந்திக்க மாட்டான். அவ்வளவு டயர்டு அவனுக்கு. எங்க போயிட்டு வந்தாலும் அவ்வளவு டயர்ட் ஆயிடும். இப்பவும் அந்த டயர்டு இருக்கு. ஆனா 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். 4:50க்குன்னா பிரசன்ட் ஆயிடுவான். அது யாரு மதர் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி தான். அவனை எழுப்பி விடுது. அலாரம் வைப்பான், எந்திப்பான், அவனே எந்திப்பான். நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டான். நம்ம லைட்டை போட்டு கொடுக்கணும், நம்ம இதை அவனா எந்திரிச்சு அவனா போயிடும். இப்போ என்ன தனியா போக முடியாது அவனால. இந்த டாக்டர்கிட்ட போய் இப்போ வாயை போய் பார்த்தான்னு சொன்னான்னா எப்படி பேசுறான்னா இன்னும் கேக்குறாங்க. நாக்கு கட்டையா இருக்கும், திக்கா இருக்கும், நாக்கு சுழலாது, தொண்டை ரொம்ப துறக்காது. இவ்வளவு பிரச்சனை அவனுக்கு இப்பவும் இருக்கு. அதுதான் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பிரச்சனையை வச்சுதான் அவன் இவ்வளவு பேசுறான். யாரால? அன்னையால. அந்த அந்த ஒரே நம்பிக்கை. இன்னும் அன்னை வந்து அவனை மேலும் மேலும் ஆக்குவாங்க, ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே நம்பிக்கை தான் எனக்கு. வேற எனக்கு சொல்லலாம் எக்கச்சக்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவன் வந்து அன்னை வந்து கீழே விடுவான். இது வரைக்கும் ஒரு மாசத்துல ஒரு 3 நாள் 4 நாளாவது விழுந்துருவான். தன்னாலே விழுந்துருவான். நடந்து வந்துட்டே இருக்கும்போது எப்படி விழுவான்னு தெரியாது, விழுந்துருவான். ஆனா இது வரைக்கும் எந்த அடியோ, கொஞ்சம் வீங்கும், அடுத்த நாள் அது சரியா போயிடும். இது வரைக்கும் எந்த அடியோ ரத்தமோ இது வரைக்கும் வந்தது இல்லை. மாடியா இருக்கும், கீழே இறங்கும். டாக்டர்கிட்ட போனா இது அவங்களும் கேக்குறாங்க, கண்ணு காது மூக்கு வாயு எல்லாமே பிரச்சனையாட்டு இருக்குது, அவன் எப்படி இப்படி இருக்கிறான்னு எங்களுக்கு புரியலன்னு தான் சொல்றாங்க. அதுலதான் எனக்கு ரொம்ப இன்னும் வந்து அன்னை மேல ஒரு நம்பிக்கை வருது. ஒரு விஞ்ஞானத்தை தாண்டி ஒரு விஞ்ஞானம் இருக்குங்கிறது வந்து அவன் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னும் நடக்கணும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும். நான் இவ்வளவு சொல்லியாச்சு. இனி அவனுக்கு லைஃப்ல நடக்கக்கூடிய இத அவன் சொல்லட்டும். நீங்க அதை கேளுங்க. பேசும்போது ஏதாவது அவனுக்கு ஒரு உளறுபடி இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஸ்ரீ பகவான் நன்றி சார்ந்திருக்கு. மலரடி பேசணும். நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. தொடருவாங்க. ஒரு தாயினுடைய உணர்ச்சிகரமான ஒரு பதிவு. அதை தொடர்ந்து நம்முடைய விஷ்ணு அவர்களுடைய பதிவு. நாம் இப்பொழுது அவருடைய பதிவினை கேட்போம். வணக்கம் திரு விஷ்ணு அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் கேக்குதாங்க? கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. எங்களுக்கு பேசுங்க, நீங்க பேசுங்க. ஓகே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமே, ஓம் சைத்தன்யமே, ஓம் சத்தியமே பரமே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. குழுவில் கூடியிருக்கும் அன்னை அன்பர்கள், அன்னை ஆன்மீக தெளிவர்கள் அனைவருக்கும், அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த குழுவில் பேச வைத்த முருகப்பன் ஐயா அவர்களுக்கும், லியா மேடம் அவர்களுக்கும், ஊக்குவித்த கணப்பன் சார் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நான் வாசிக்கிறேன். அன்னையை பற்றிய ஒரு கவிதை நான் சொல்லியிருக்கேன். அழகான கங்கை வேளையில் அமைதி தேடும் திசையில் அன்பின் பெரும் திரையோடு அம்மா மிராக்களோடு உயிர் ஒளியாம் வாழ்வில் உதவிய பெரும் அன்னையில் தெய்வம் போல அன்பு கொடுத்து தடம் காணும் விழித்திருந்து பொன்மாலை சுடருடன் பரிசுத்தம் ரகம் கட்டும் அவளின் ஆசீர்வாதங்கள் அமைதி நலமாயி நிறைந்தது. மரியாதை மிக்க அன்னை மரபுக்கு எங்கள் பணிவை அவர் துணை அமைதி மண் மீது அன்பில் நெகிழ்ந்தேன். இந்த தலைப்பானது அன்னையும் நான். இந்த தலைப்பு எனக்கும் அன்னைக்கும், அன்னை எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றத என் வாயாலே சொல்லக்கூடிய அளவுக்கு
இந்த தலைப்பு இருக்குது. உகந்து போகிற மாதிரி இருக்குது. என்னை பற்றி அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க. இன்னும் நான் சொல்லக்கூடியத எனக்கு நடந்ததை பத்தி நான் சொல்லுவேன். நான் 10th ஊருக்கு 10th படிக்கும்போது ஊருக்கு வந்துட்டேன். அம்மா இல்லை, அப்பா கூட தான் இருந்தேன். எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணது எல்லாமே மதர் தான். மதர் பிரேசால தான் நான் 10th. ஏன்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜுக்கும் கீழே தான். பாஸ் ஆவேனான்னு தெரியாம தான் இருந்தது. மதர் மேல நம்பிக்கை வச்சுதான் படிக்கவே ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் நடக்கும், ஒரு பக்கம் ஸ்கூல் போக படிக்க வேண்டியது வரும். ரெண்டுமே என்னால் ஒழுங்கா கண்டினியூ பண்ண முடியாம இருந்தது. காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது டயர்ட் ஆயிடும், தூங்கிடுவேன். திரும்பி காலையில இருந்துச்சு திரும்பி ஸ்கூலுக்கு போக வேண்டிய கண்டிஷன் இருந்தது. டியூஷனுக்கும் போக முடியாம இருந்தது. அப்போ அந்த நேரத்துல மதர் பிரேசால ஒருத்தர் வந்தார், ரங்கநாதன் சார்ன்ட்டு ஒரு சார் வந்தாங்க. அவரு எனக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மற்ற டியூஷன்ல படிக்கிறத விட நல்லா படிச்சு சொல்லித்தர மாதிரி இருந்தாங்க. அவரால் தான் 10th பாஸ் பண்ணேன், 10th முடித்தேன். அப்புறம் +1 +2லையும் அவரோட இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அவரோட. அப்புறம் +2லையும் பாஸ் ஆவேன்னு கேட்டாங்க. அதுவும் ஆவரேஜுக்கு கீழே தான். ஒண்ணுமே புரியாது. எப்படியோ பாஸ் பண்ணி வந்துட்டேன், பாஸ் ஆயிட்டேன். காலேஜுக்கு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் இப்படிதான் எதாச்சியா நியூஸ்ல டிவியில ஏதோ போட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, லா அப்ளை பண்றியா, லா படிக்கலாமான்ட்டு கேட்டாங்க. ஒரு நாள் சரி அப்போ அம்மாட்ட கேட்டுட்டு பண்ணலாமா, அம்மா பக்கத்துல இல்லை இல்லையா, அதனால கேட்டுட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அப்ளை பண்ண உடனே ஃபோன் பண்ணி கேட்டு அவன் அம்மாவோட பெர்மிஷன் வாங்கிட்டு, அம்மா என்ன சொன்னாங்கன்னா கவுன்சிலிங் கிடைச்சதுன்னா கண்டினியூ பண்ணலாம், அப்ளை பண்ணி சேரலாம்னு சொன்னாங்க. பக்கத்துல இருக்கிற திருநெல்வேலி காலேஜ்ல கிடைச்சாலும் போகலாம் சொன்னாங்க. சரி அப்ளை பண்ணேன். அவங்களும் கூப்பிட்டு வந்தாங்க, சீட்டும் கிடைச்சிது. திருநெல்வேலியில போய் உட்காந்தேன். ஆனா மதர் பிரேசால திருநெல்வேலியில எனக்கு யாரையுமே தெரியாது. காலேஜ்ல மதர் ரூபத்துல ஒருத்தவங்க வந்தாங்க. அதாவது ஒரு ப்ரொஃபசர். அவங்க காலேஜ்ல முதல்ல அவங்களதான் போய் சந்தித்து அவங்களோட கைட்னஸ்ல தான் நான் எல்லாமே பண்ணினேன். அதாவது எக்ஸாம் எப்படி எழுதணும், அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்க. நான் எனக்காக எக்ஸாம் எழுதுறதுக்காக சரி, எக்ஸாம் எழுதி ஃபெயிலாகி வந்ததாகவும் இருக்குது. அதை மதர்கிட்ட கேட்பேன், என்னன்ட்டு காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டு இப்போ ஃபெயிலாக்கி விட்டீங்கன்ட்டு மதர்கிட்ட நான் நேரடியாகவே கேட்டுப்பேன். ஏன் அந்த ரீவேல்யூஷன் போட சொல்லுவாங்க. மதர்கிட்ட கேட்பேன் போடலாமா, போட்டு ரிவிஷன் அப்போ ரிசல்ட் அப்படியே மாறிடும். அது மதர் பிரேசால தான், மதர் தான் விளையாடுறாங்க போல நினைச்சிட்டு இருந்துருந்தேன்.
ரிவல்யூஷன் போயிட்டு திரும்பி வரும்போது ஃபெயில் ஆனது பாசம் திரும்பி வரும். அந்த மாதிரி இது நடந்தது. அப்புறம் முக்கியமா எனக்கு இவ்வளவு தூரம் பேச வச்சது வந்து வேணியத்தை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்கதான் இது பண்ணாங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேச காரணமே வேணியத்தை தான். குரூப்ல எல்லாம் சேர்த்து சாவித்திரியை வாசிக்க வச்சு என்ன அட்வொகேட் ஆக்கி ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும்போதும், அதாவது நான் சேர்ந்துக்கிட்டேன்னு சொன்ன உடனே அவங்க வந்து அன்னையில இருந்து முடிச்சுட்டு இப்ப இன்னைக்கு வரைக்கும் அட்வொகேட் விஷ்ணு தான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு இப்போ அட்வொகேட் ஆயிட்டேன். அதனால அவங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. அப்புறம் போன ஒரு அன்னைக்கும் அன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போன வருஷம் எனக்கு காதுல ஒரு ஆப்ரேஷன் இருந்தது. அதுக்காண்டிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு ஆகஸ்ட் 15 பாண்டிச்சேரி போயிட்டு சென்னை ஆப்ரேஷனுக்காக சென்னைக்கு போயிட்டு இருக்கும்போது மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து 3 பேருமே எனக்கு 3 பேரும் ஆளுக்கு ஒரு பேக் வச்சிருப்போம். ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்டை மட்டும் கொண்டு பேக்குள்ளதான் இருக்குது. எப்படி ஓப்பன் ஆச்சுது எப்படி வெளியில வந்ததுன்னு தெரியாது. பஸ் ஏறிட்டோம். இல்லைன்ற உடனே கீழே இறங்கி வரும்போது மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து பஸ்ஸோட என்ஜின் பாக்ஸ் மேலே இருந்தது. யாருமே பார்க்கல. திரும்பி ரிட்டர்ன் இறங்கும்போது காணிச்சாங்க. அப்புறம் டிரைவர்கிட்ட கேட்கும்போது யார் கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது இப்படி ஒரு லேடி தந்துட்டு போனாங்க சொன்னாங்க. ஒரு அம்மா தந்தாங்க. அந்த அம்மா எங்களுக்கு அந்த நேரத்துல யாரு இது பண்ணுவாங்கன்னு பார்த்தானா மதர் தான். அந்த யார் கொடுத்துருப்பாங்கன்றது இப்போ தெரியல எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மதர் தான் தந்திருக்காங்க, கண்டுபிடிச்சு தந்திருக்காங்க. ஆனா அது எப்படி வெளியில வந்ததுலாம் தெரியாது எனக்கு. அது ஒரு மிராக்கிள்னு தான் சொல்லுவேன். அது எனக்கு என்ன தேவையா இருந்தாலுமே மதர்கிட்ட தான் கேட்பேன். நான் மதர்கிட்ட நினைச்சது வந்து யாருமே வாங்கி கொடுக்காம ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும் என்ன தேடி. எதுவா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அப்பாட்ட பக்கத்துல இருக்கு அப்பாட்ட கேட்டா கிடைக்காது. எனக்கு அது அப்படி சொல்ல தெரியல. அது இந்த குரூப் மட்டும் இல்லாம இதை தவிர ஆனந்தித்துறை மேடம் குரூப்லயும் இருக்கேன். கண்ணப்பன் சார் குரூப்ல இருக்கேன். எல்லாருக்கும் இப்போ இவ்வளவு பேர் என்கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு காரணம் வந்து மதர் தான். வேணியத்தை தான். நன்றி. தேங்க்யூ. நல்லது. விஷ்ணு சார், அட்வொகேட் விஷ்ணு அவர்களுக்கு நன்றி. விஷ்ணு ரொம்ப அருமை. அம்மா சொல்லியிருந்தாங்க நிறைய. முதல்ல அம்மாவினுடைய துவக்கமும் உங்களுடைய தொடர்ச்சியும் கூட எல்லோருக்கும் நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது. இல்ல நம்மெல்லாம் அம்மா விமலாமா, நீங்க எதுவும் ஆட் பண்ண விரும்புறீங்களா? இதுல கூடுதலாக நீங்க ஏதாவது கூறுவதற்கு விரும்புறீங்க, சொல்றதுக்கு விரும்புறீங்களா? நிறைய இருக்குங்க சார், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் சார்.
எங்களுக்கு முடிஞ்சா சொல்லுங்களேன். இன்னும் கூட இன்னொரு 10 சொல்லலாம். நீங்க இருந்ததுன்னா வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னொரு 10 நிமிஷம் கூட சொல்லலாம். சொல்லுங்கம்மா. சரி சங்க சார். அவருக்கு ரொம்ப இந்த முடியல. அவன் வந்து என்ன நிறைய பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் ஒன்றும் இதாகிறான். சரி, நான் பேசுறேன் சார். அன்னை வந்து எங்க வாழ்வுல வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதான் அந்த வீடு காலி பண்ணணும்னு சொன்ன உடனேயே நான் வந்து அதுதான் யாருக்குமே அது வராது. அவங்க நான் வந்து எதுவுமே நினைக்கல. எங்க போகணும் ஒரு நம்ம யோசிக்கவா செய்வோம்ல. நம்ம போய் நம்ம வேற வீடு பார்ப்போமா, இல்லாட்ட நம்ம ஊருக்கே போயிடுவோமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசிப்போம். ஆனா அன்னைக்கு நான் யோசிக்கவே இல்லை. மதர்கிட்ட போய் கூட சொல்லல. அதுதான் எனக்கு பெரிய அதிசயம். ஒரு வீட்டோட நான் என் சர்வீஸ் ஃபுல்லா நான் குவார்டர்ஸ்ல தான் இருந்திருக்கேன். அந்த வீடு அதுக்கப்புறம் ஒரு வாடகைக்குன்னு நான் போறதே இல்லை. அந்த ஒரே வீட்டுலதான் இருந்திருக்கிறேன் ட்ரோண்டத்துல. அந்த ஒரே வீட்டுல இருந்து நம்ம வந்து வேலைக்காக தான் நம்ம வந்தோம். செட்டிக்குளங்கரையில அவ்வளவு ஒரு சர்வீஸ். காலம் யாரையும் போன புதுசுல எல்லாம் செய்ய விட மாட்டாங்க. டீ கொடுக்கறது அவ்வளவு. நம்ம தர்ஷன் டேக்குன்னு சொன்னா காலையிலே போயிடுவேன். இவனையும் கூட்டிட்டு போயிடுவேன். இவன் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். சின்ன பையன் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். அங்க போய் 3 நேரம் சாப்பாடு அங்கதான். காலையிலே போய் காலையில டிஃபன்ல இருந்து மத்தியானம் சாப்பாடு நைட்டு எல்லாமே அங்கேயே அவங்க பண்ணி தருவாங்க. ஒரு 4-5 பேர் தான். அதுல என்னையும் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப அது வந்து மதர் கிரேஸ் தான். ஏன்னா நான் போன புதுசு. அவங்களும் எத்தனையோ வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க. போன புதுசு இவன் பிள்ளையும் வச்சுட்டு இவ என்ன பண்ணுவா அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அவங்க கூப்பிடுவாங்க, நீ வந்து செய்யுங்கன்னு. அவன் வேணியத்தையும் கூட வேணியக்காவும் நானும் போவோம். போய் எல்லா வேலையும் அவ்வளவு ஒரு திருப்தி. ஒரு நாள் இப்படிதான் ஒரு மதர் மோதிரம் காணாமாயிடுச்சு. அப்படி வீடெல்லாம் தேடியாச்சு, ஒண்ணும் இல்லை. நாம சரி அங்க போய் பார்ப்போம் இங்க போய் பார்ப்போம்னு ஒவ்வொரு இடமா தேடுறோம், கிடைக்கல. சரி நம்ம அங்க செட்டிக்குளங்கரைக்கே வேணா போய் பார்ப்போமா, அங்க போய் போன் பண்ணி பார்த்தான்னா ஏதாவது கிடைக்குமா சொல்லிட்டு போய் பார்த்தான்னா அங்கேயும் இல்லை. திருப்பி வீடு வந்து பார்த்தா அந்த செல்ஃப்ல அப்படியே இருக்குது. இது எப்ப காட்சி வச்சு என்ன செய்ய, எப்படி மதர் எடுத்துக்கொண்டு வச்சாங்கன்னு இன்னும் எனக்கு புரியாத புதிராதான் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு காரியத்திலையும் ஒரு வீடு வாங்கினோம். வீடு வாங்குறதுக்கு கேஷ்லாம் ரெடி பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. லோன் கிடைக்கல. அதாவது இப்போ ஒரு 30 lakhs சொன்னாங்கன்னா ஒரு 20 lakhs வந்து நம்ம லோன் போட்டுக்கிட்டு 10 lakhs நம்ம ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு 10 lakhs முந்திர ஒரு வாரம் தான் இருக்கு. அவரு துபாயில இருந்து வராரு வீடு விற்கிறதுக்கு. நான் போய் பேங்க்ல போய் லோன் கேட்கிறேன். நேற்று தான் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அது ஸ்கீம் ஏரியா, லோன் தர மாட்டோம், அது வந்து அப்ரூவல் கிடையாதுன்னு. எல்லாரும் கோடி கணக்கில் வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அது வாங்குறது பிரச்சனை இல்லை, அது ஸ்கீம் ஏரியான்னு வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆனா லோன் தர மாட்டோம். என்ன 20 lakhs நினைச்ச நேரம் எப்படி ட்ரை பண்ண முடியும், எப்படி அது வரும், எதுவுமே என்ன பண்றது அமைதியா இருந்தேன். சரி அப்படி அவர் துபாயில இருந்து மனைக்கு வந்துட்டாருன்னா நம்ம வந்து ஒரு பாய்சன் அடிச்சு போய் சேர்ந்துருவோம், செத்து போயிட்டான்னு போயிட்டு வரலாம் அப்படி வரைக்கும் நினைச்சேன் நான். இல்லடா மதர் ஏதாவது ஒண்ணும் பண்ணட்டும். மதத்தை நான் கேட்கல, அதான் உங்க விருப்பம். அப்பமா நீங்க பைசா வாங்கிட்டு அது கேட்கவே மாட்டேன். இன்னும் எனக்கு அது கேட்க தெரியல. மதத்தை கேட்டா இன்னும் நிறைய கிடைக்கலாமா இருக்கலாம், எனக்கு அது தெரியல. தங்களின் திருவிழா நிறைவேறட்டும். ஒரு வேலை என் உயிரை போக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா அதை செய்யும். இல்லைன்னு சொன்னா வாழ்வா சாவும், அது ஒன்றே இருந்துதான் வருது. நான் அப்படிதான் நம்புறேன். ஒன்றிருந்து வருது, நான் அதை அன்பா ஏத்துக்கிடுவேன். அதை அப்படி ஒரு பணிவா ஏத்துக்கிடுவேன். நான் வந்து ஏன் இப்படி பண்ணலன்னு நான் கேட்க போறது இல்லை. அதனால நீ என்ன பண்ணுனாலும் சொல்லலாம். எப்படி வந்ததுன்னு இன்னும் எனக்கு தெரியல. 20 லட்சம் எப்படி எனக்கு இந்த வீட்டுக்கு கிடைச்சுன்னு தெரியல. அவரு இவனுக்கு மேத்ஸ் எக்ஸாம் 10th எப்படி இருக்கும் அந்த சூழல்ல வந்தாரு. 20 எப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு பைசா வந்தது, அது வரைக்கும் பைசா கிடையாது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொண்டு வந்து தந்தாங்க. அவர்கிட்ட கையில கொடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் முடிச்சுட்டு வந்திருக்கோம். மதர் அந்த இடத்துல வந்து அருளை அப்படி தரலேன்னு சொன்னான்னா, மதர் ஹெல்ப் பண்ணலேன்னா இது நடந்திருக்கிறதுக்கு ஒரு மனுஷ சக்தியால இது முடியவே முடியாது. யார்கிட்டையும் கேட்காம 2 பேர்த்த இப்படி சொன்னோம், அவ்வளவுதான். இப்படி அவரு வராரு என்ன பண்றதுன்னு தெரியாது. அது நான் சொல்லல, இவங்க ஏதோ சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அங்க பைசா வந்து சேர்ந்துருச்சு. அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரணும்னா அது வரைக்கும் என்ன தைரியத்துல நம்ம அங்க போய் இருக்கிறோம் அது தெரியல. இது ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்துல டெய்லி அது நடக்கும். பாலை வச்சுட்டு போவேன், ரொம்ப நேரம் ஆயிடுமா, ஐயோ மத பாத்துருமோன்னு சொல்லிட்டு தான் நான் போவேன்.
மதர் பாத்துருங்க, வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேன். மதர் பாத்துருங்க, அது பொங்கினாலும் சரி பொங்கட்டாலும் சரி, அது கீழே விளைஞ்சாலும் சரி வருது, அது பொங்கி அப்படி நிக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. இது இன்னும் டெய்லி இந்த இன்சிடென்ட் என் வீட்டுல நடந்துட்டு தான் இருக்குது. மதர் பிரத்யேஷமா அங்க கோட்டர்ஸ்ல இருக்கும்போது யாரு வந்தாலும் அதாவது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆன்மா வீட்டுக்குள்ள வந்ததுன்னா இந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படிதான் கேட்பாங்க. ஒரு இது சாதாரண வீடு இல்லைம்பாங்க. ஒரு அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நம்ம உள்ளுக்கு வரைக்கும் போயிட்டு வரட்டுமான்னு கேட்பாங்க. இங்க இருந்து கிச்சன் அங்க வரைக்கும் நான் போயிட்டு வந்து பாத்துட்டு வரேன். இந்த ரூம்ல மட்டும்தான் இருக்குதா, அங்கெல்லாம் இருக்குதா, போய் பாத்துட்டு வரேன். சரி சார், நீங்க போய் பாத்துட்டு வரீங்க, இல்லாட்டா அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வரீங்க போவாங்க. போய் பார்த்துட்டு வந்து வீடு ஃபுல்லாவே இருக்குது. நீங்க எப்படி ப்ரேயர் பண்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு ப்ரேயரே கிடையாது. சொல்லுவேன் மாசந்தோறும் 1008 தடவை அரவிந்தா காயத்ரி சொல்லுவேன். காலையில 4 மணில இருந்து ஆரம்பிப்பேன். காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சுவேன். 1000 எல்லா மாசம் அது எந்த டேட்டா இருந்தாலும் சரி, என்ன இதா இருந்தாலும் சரி. இப்ப ஆகஸ்ட் மாசமா, ஆகஸ்ட்ல 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள எப்படியாவது 1008 தடவை காயத்ரி சொல்லி முடிச்சிருவேன். 3 நாள் தொடர்ந்து. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டெய்லி 108 அது இது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்க எனக்கு வேலை இல்லை, ஒர்க் அவ்வளவு பிரச்சனை இல்லை, வீட்டிலே தான் இருப்பேன். வெளியில போய் வேலை பார்க்கணும் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாது. அதனால அங்க இருந்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்பவுமே ஆன்மீகம். லைஃப் டிவைன், சாவித்திரி இது வாசிச்சுட்டே இருப்பேன். ஆனா சாவித்திரி வாசிப்பே எனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ அது மேடம் அந்த புக்கு தமிழ்லாம் வாசித்த பிறகுதான் எனக்கு சாவித்திரினா என்னது புரியுது. டெய்லி வாசிப்பேன். சாவித்திரியில எப்பவோ 2 தடவை எழுதி முடிச்சாச்சு. நான் யாரும் சொல்லல, நானா சரி எழுதுவோம். ஒரு 10 டைரி இருக்குது சாவித்திரி எழுதி எழுதி அப்படி வச்சிருக்கிறேன். அதான் அது யாரு சொல்லி நான் எழுதுறேன், எனக்கு எப்படி தெரியுது. அப்புறம் இப்ப வந்து கணபத் சார் குரூப்ல முதல்ல வந்து இந்த மதர் பெட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு மகா காளி அந்த படம் வந்து நான் வந்து இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மகா காளி வந்து யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமசஸ்தையே 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 அந்த அந்த காளி, அந்த மகா காளி, அந்த தெய்வத்தை நான் வந்து டெய்லி அது சொல்லுவேன். ஏன்னா எந்நேரம் பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்கு போயிடுவேன். எல்லாரும் நம்ம மத டிவோட்டி யாரெல்லாம் எனக்கு தெரியுமா அவங்க எல்லாம் கூட்டிட்டு போறது பாண்டிச்சேரி. டெய்லி போய் மத சமாதியில போய் தலையை வச்சு அப்படிதான் கற்பனை. காலையில எந்திக்கிறதுக்கு முன்னாடி ஊரவ்வளம் போவேன். எங்கெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் எந்தெல்லாம் சாமி எனக்கு கும்பிடும். அதுக்காக வேண்டியது நான் மற்ற சாமியும் கும்பிடாமலாம் அதுவும் இல்லை. அதுவும் நான் எல்லாம் இன்ன விரதம் இருப்பேன், ஏகாதசி விரதம் இருப்பேன், எல்லாமே அதுவும் பண்றேன். மதத்தை கேட்பேன். நான் ஏகாதசி விரதம் இருக்கவா வேண்டாமா? ஏன்னா மதம் வந்து உடலை வருத்தி அந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொன்னது தெரிஞ்சிருக்கிறதுனால கேட்பேன். இதையும் தான் சொல்லுவாங்க. அப்புறம் நைட்டு ரொம்ப தண்ணி துவைக்கிற மாதிரி ஒரு கப்பு தண்ணி குடிக்கட்டுமான்னு திருப்பி எஸ் ஆகணும் அப்படி போய் கேட்டு பார்ப்பேன். ஏன்னா எல்லாமே கேட்பேன். அது கேட்பேன். போய் கேட்டான்னா தண்ணி குடிக்காதேன்னு தான் வரும். இப்போ டிராவல் பண்ணுவேன். நாகர்கோவில் டு அப்பர் கோயில் வரைக்கும் நான் டிராவல் பண்ணுவேன். 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும் தண்ணியே குடிக்காம. அங்கிருந்து ஏகாதசி அன்னைக்கு இங்க வருவேன். ஒரு மடகு தண்ணி குடிக்க மாட்டேன். அது வந்து வேற யாரும் இல்ல, மதர் கிரேஸ் தான். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏகாதசி விரதம் இருந்தாலும் அது மதற்காக. ஆனா மதர் வந்து வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை மதர் சொல்லியாச்சுல என்ற நீ இதையும் தானே சொல்றாங்க. அது உடம்புக்கு நல்லதோ என்னவோ. எனக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இல்லை. 13 வயசுல இருந்தே எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். அதுதான் அவனை பாதிச்சதுன்னு சொல்றாங்க டாக்டர். நிறைய மெடிசின் அது இது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி ஆப்ரேஷன் பண்ணுனாதான் எல்லாம் பண்ணணும். நீங்க வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா வந்து சரி பண்ண வேண்டாம், அம்மா எங்களுக்கு பிள்ளையாவே இல்லையா அப்படியே இருந்துட்டே இருந்தோம். அப்பா இறந்தாங்க. நீ பண்ணிடு, எனக்கு இனிமேல் தைரியம் போயிட்டு. ஏன்னா எங்களை ஆம்பளை பிள்ளையெல்லாம் கிடையாது. நீ வந்து அக்கா வீட்டுல எல்லாம் போயிட்டுலாம் இருக்கக்கூடாது, நீ இங்கே இரு. அப்ப நான் செத்தாலும் பரவாயில்லையான்னு கேட்டேன். கல்யாணம் வேண்டாம், நான் செத்தா பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி நீ செத்தா பரவாயில்ல இப்படியே சொல்லிட்டாங்க. சரி அப்ப பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இந்த அம்மாவுக்கு தோல் இல்லாம எனக்கு சப்போர்ட் இல்லாம என்னால நடந்து போக முடியாது. அவ்வளவு தூரம் வீசிங் அந்த மாதிரி வரும் ஹார்ட் ப்ராப்ளத்தினால. இன்னைக்கும் ஆப்ரேஷன் பண்ணல. வேலை பார்த்தது அவ்வளவு ஹில் ஸ்டேஷன். படி ஏறக்கூடாது. நான் +2 படிக்கும் போது என் கிளாஸ் வந்து மேல மாடி, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல +1 இருந்தது, +2 வந்து மேல போனோம். மேலே ஏறி போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவேன், படி ஏற முடியாது என்னால. அப்போ டீச்சர் ஒரு நாள் என் கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்கன்னு கேட்டாங்க.
இது மேடம் எனக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் மாடி ஏற முடியாது, அதனால கொஞ்சம் நின்று அப்படிதான் போவேன்னு சொன்னேன். உடனே ஹெச்எம்கிட்ட போய் சொல்லி அப்பெல்லாம் மதர் தெரியாது. ஆனா அப்பவே அதான் இருக்குது, மதருடைய அருள் எனக்கு எப்பவோ வந்துச்சுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நான் மதர் தெரியாம இருந்திருக்கேன். போய் அப்புறம் அம்மாட்ட சண்டை போடுவேன். நான் 9 அம்மா எனக்கு 9 வயசுலதான் அம்மா மதர் சமாதி ஆயிருக்கிறாங்க, நீங்க எல்லாம் என்ன ஏன் பாண்டிச்சேரி கூட்டிட்டு போகலைன்னு நான் மதரை தெரிஞ்ச பிறகு கேட்டேன். எனக்கே தெரியாது, நாங்களே போகல, உன்னை எப்படி கூட்டிட்டு போவோம் அப்படிதான் பதில் வரும். ஆனா நான் என் பிள்ளைய பத்தீங்களா, நான் வெத்தல இருக்கும் மதியானம் கூட்டிட்டு போயிட்டேன் இப்படியே சொல்லுவேன். அப்படி மதம் அந்த மத தனி பிரார்த்தனை இல்லாட்டாலும் மதரே என்னோட அப்படி ஐக்கியமானது மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் கிளாஸ மாத்தினாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை. இப்போ அதே மதர் இப்ப வேலையை வாங்கிட்டு என்னை எங்க இவ்வளவு ஹில் ஸ்டேஷன் ஏதோ 1500 ஃபீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய மலையில தான் போய் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இப்ப ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறேன். நல்லபடியா ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறேன். இவ்வளவு அங்க போய் வேலை பார்க்கிறா. இவ மலையில எப்படி அங்க ஃபுல்லா ஸ்டெப் தான், மலையில இருந்தாலும் அங்கேயும் ஸ்டெப் மேலதான் வீட்டுக்கு போகணும், ஆபீஸ் எல்லாமே ஸ்டெப்ல ஏறி ஏறி தான் இறங்குவேன். இது ஒரு நோய் கிடையாது, லீவு லாங் லீவ் எல்லாம் போட்டது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு படி ஏறி ஒரு கிளாஸுக்கு ஒரு +2 படிக்கும் போதே என்னால போக முடியாதவா இன்னைக்கு 60 வயசுல நான் இவ்வளவு ஸ்டெப் ஏறி இவ்வளவு ஹில் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னா அது மதருடைய அருள் இல்லாம வேற என்னதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு அது வேலை வாங்கி தந்தது மதருடைய. அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ இதுல ஏர்போர்ட்ல எனக்கு செலக்ட் ஆனேன், கார்பரேஷன்ல செலக்ட் ஆனேன். ஆனா வேலை எனக்கு வரல. செலக்ட் ஆகி அது வேற விதமாட்டு காசு கொடுத்து போயிடுவாங்க. மதர்கிட்ட வந்த பிறகுதான் இபில இன்டர்வியூ போய் 1 இயர் கழிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கு, வேலையில ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எப்பவோ ஏன்னா அது அந்த ஹில் ஸ்டேஷன்ல போய் நீ இருந்தாங்க, அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போனதுதான் ஆன்மீகம் இன்னும் பிடிச்சு. அவ்வளவு ஒரு அமைதி. ஆனா அந்த வீடுக்கு வரக்கூடியவங்க அத்தனை பேரும் அதுதான் சொல்லுவாங்க. எவ்வளவு இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரு வெளிச்சமா இருக்கும் பாரு, ஒண்ணுமே தெரியாத ஒரு பாமரன் வந்தா கூட வீடு உங்க வீடு வெளிச்சமா இருக்கும்பாங்க. எல்லா வீட்டுல உள்ள டியூப்லைட் தானே நீங்க தானே போட்டீங்க, அப்படிதான் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். இதே டியூப்லைட் நான் துடைக்க கூட இல்லை, என்னால துடைக்க முடியல, துடைக்க கூட இல்லை, ஆனா பிரைட்டா இருக்குமாங்க. ஆனா இப்போ நான் இருக்கக்கூடிய சுசீந்திரம் வீட்டை எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் இல்லை. அது அந்த கோதையார் அந்த சொந்த வீட்டுல இல்லை, அந்த வீட்டுல எல்லாம் இருந்ததுன்னா எனக்கு அந்த இங்க வந்த பிறகு கொஞ்சம் நான் மாறணும்னு எனக்கு இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. மதரை கொஞ்சம் நெருக்கம் குறைஞ்சிச்சு போகுதோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா அவனும் இப்ப நான் பக்கத்துல வந்துட்டேன், இவ்வளவு நாளும் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருந்து இப்ப அம்மா அம்மான்னு நெருங்குறானோ, நம்ம இன்னும் தனியா எங்கேயும் போயிடுவோமான்னு வரைக்கும் நான் நினைக்கிறேன். அது இன்னைக்குதான் சொல்றேன், அப்படி தோணுது. ஏன்னா இவ்வளவு நாள மகனும் கூட நம்ம இல்லையேன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் இப்ப வந்த பிறகு மதரை விட்டு விலகிறோமோ அதுக்குள்ள அந்த சூழல். இப்ப 1000 காயத்ரி இப்ப சொல்லணும்னா எனக்கு டைம் இல்லை. காலையிலேயே நான் இவனுக்கு சமையல் பண்ண அந்த மாதிரி வருது இல்லை, இது அங்கேன்னா அப்படி இல்லை, நம்ம ஏதோ கஞ்சி வச்சு சமாளித்தோம் அது மாதிரி போயிடும். இது அப்படி இல்லை. இப்ப நான் அன்னைய நெருங்கி வரணும்னா நான் வெளியே போகணும். இங்க இருந்துட்டே ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா அந்த தியானம் அது இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதான் அவனுக்கு அதை நான் கத்தே கொடுக்கல. எதை செய்தாலும் நீ அன்னைய நினை, அந்த ஒண்ணுதான் நான் உடைய தாரக மந்திரம். எது செய்தாலும் சரி அன்னைய நினைச்சிட்டு நீ செய், வேற எதுவுமே நீ பண்ண வேண்டாம். ஏன்னா இருந்து கண்ணை முடிட்டு இப்படி எல்லாம் இருந்தானா அது எனக்கும் அது அது சரியா. அந்த உட்கார்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்ததுன்னா எனக்கு அது பழக்கம் இல்லை. அது சரியா தப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு வரவே மாட்டேங்குது. அப்படி உள்ளுக்கு போகணும் அதுவும் என்ன சார்? ரொம்ப இப்ப இங்க வந்த பிறகு அந்த கான்சன்ட்ரேஷன் குறையுதான். அமைதியா இருந்தா அது நல்லாதான் இருந்தது. ஆனா இங்க இருந்துகிட்டும் நான் அன்னையை இன்னும் நெருங்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்பவும் அப்படிதான், அன்னையை எல்லாமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்தாலும் நினைக்கிறேன். ஆனாலும் அந்த அங்குள்ள இது இங்க இப்ப இல்ல. அத நான் எனக்கு ஒரு பயம், அன்னையை விட்டு நம்ம விலகி போறோமோ. ஆமா விஷ்ணுவும் இப்ப இவ்வளவு நாள் அன்னைன்னு இருந்தவன் இப்ப அம்மா அம்மான்னு வந்துருவானோன்னு அது ஒரு பயம் இருக்கு. அதனால நான் போனா கூட அவன் நல்ல இன்னும் அன்னையை நெருங்குவானோ, அதுக்காக போடணும் வரைக்கும் நான் நினைக்கிறேன். சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல. இந்த விஷ்ணு ஏதோ ஒண்ணு சொல்லணுமா சார்? விஷ்ணு சொல்றா சார். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிருக்கேன், சொல்லுங்க. பேச முடியலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா மதர்
மதரை பத்தி எனக்கு சொல்லலாம் தெரியாது. ஏன்னா மதம் என் கூடவே இருக்கிறதுனால மதம் எல்லாமே மதம் தான். அது சொல்ல வேணுமா, சொல்ல வேணாங்கிறதுலாம் இல்லை. எல்லாமே அதுல இருந்து அந்த வரைக்குமே மதர் தான்ட்டு இருக்கும்போது அவங்களை பத்தி எப்படி எல்லாமே சொல்ல முடியும்? அதுவும் கேட்டு தானே சார். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு அது சொல்ல அத சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாம இது பண்ணேன். புரியுது எல்லாமே சொல்லலாம் சார். அதுதான் மத்தவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ், வித்தியாசம் இருக்கு. என்னன்னா எனக்கு புரியுது விஷ்ணு. அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது மதர் செஞ்சது, இது மதர் செஞ்சது, மதர் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அன்னை செஞ்சது. அதனால எதை பிரிச்சு சொல்லவே முடியாது இல்லையா? முழுமையாக அன்னையினுடைய பேரருள் தான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்குங்கிறது தான். அதை நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ரொம்ப சந்தோஷம். நல்லது. ஒண்ணு இல்லம்மா. இருந்த அந்த ஹில் ஸ்டேஷன்ல டெய்லி பாம்பு வரும் சார். ஃபுல்லா வீடு அடிக்கடி வரும். அது நம்ம வீட்டுல அதிசயம் என்னன்னா, ஒரு 16 நாள் என் கூடயே இருந்தது பாம்பு. அண்ணன் என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி 16 நாள் பாம்பு வரும் போகும். நான் பாரஸ்டாரங்கள கூப்பிடுவேன், பாம்பு இருக்கு இது எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். வருவாங்க, காணாம போயிடும். சீட்டுக்கு மேல இருக்கும். அப்படி அதை திருப்பி வரும், திருப்பி வருவாங்க, போயிடும். இப்பதான் இருந்தது, நீங்க வரது நான் அதை புதுசா வைக்க முடியும், எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. மகட்ட சொல்லுவேன், இது பாத்துடுங்க, நீங்க தான் அவங்களா நீங்க எனக்கு தெரியல, என்னை பார்க்க இந்த ரூபத்திலேயே வரணும், என்ன பயமுறுத்துற ரூபத்திலேயே வரணும்னு சொல்லிட்டு ஆனா நான் பயப்படவே இல்லை, அப்படி இருப்பேன். அந்த 16 நாள் அங்க இருந்துகிட்டு நான் ஊருக்கு வர வேண்டிய சூழல், நான் ஊருக்கு வந்துட்டேன். வரும்போது சொல்லிட்டு வந்தேன், நீ இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போனானா அடுத்த வீடு பாதிக்கும், ஏன்னா அவங்க அடிச்சிருவாங்க அவங்கள. இந்த பக்கம் போனானா வெறும் வீடு சும்மாதான் இருக்கு, இது வழியா போயிடு, இந்த பாதம் போகாத. ரெண்டாவது போகும்போது எனக்கு ஏதாவது வச்சுட்டு போ, நீ சும்மா போயிடாத, பாம்பு சட்டையாவது கட்டி வச்சுட்டு போ, இவ்வளவு நாள் என் கூட இருந்தேல, ஒண்ணுமே பண்ணாம இருந்தேல, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல. அதனால உன்னை ஞாபகத்துக்கு நீ என்னவாது பாம்பு சட்டையை காத்தி வச்சுட்டு போ, இல்லாட்டா ஒரு கல்லில் என்னத்தையும் போட்டுட்டு தட்டி விட்டுட்டாது போ, உங்க மேலே எடுத்துதானே கிடக்கும், கோட்டஸ் தானே, தட்டி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு புறப்பட்டு வந்தாச்சு. திருப்பி ஊருக்கு போயிட்டு திருப்பி 3 நாள் லீவ்ல வந்தேன். திருப்பி போன உடனே என்ன போய் கதவை திறந்து அது இருக்குதான்னு பார்த்தேன், அது இருக்குது மாதிரியே அப்படியே இருக்கு. இன்னும் போகலையா அவனு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா 3 நாளா அது அசையாம இருக்குது. அப்ப போயிட்டு வர முடியாது இருந்ததுன்னா அது சட்டை, அதுல தண்ணி இறங்கி அது பாம்பு இருக்கிறது மாதிரியே இந்த அசையாம இருக்குதுன்னு. அப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டு அதை எடுத்து அதை இன்னும் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கிறேன், அந்த பாம்பு சட்டைய. அதுவும் அந்த ரூபத்தெல்லாம் வந்தாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அது பாம்பு சட்டையை ஒரு கவர்ல வச்சு இன்னும் பத்திரமா அது பூஜை இருந்து இருக்குது. அப்படி ஒவ்வொரு அங்க தனியாவே நான் இல்லை. அங்க எல்லாரும் சொல்லுவாங்க, தனியா போய் இந்த ஹில் ஸ்டேஷன்ல எப்படி வேலை பார்க்க, ஒத்தையிலே நான் தனியான்னு இல்லவே இல்லை. மதர் என் கூட இருந்தாங்க. மதர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல, மயில் ரூபத்துல வருவாங்க. மயில வீட்டுக்குள்ளேயே வந்துருக்கு, கையில தான் அரிசியை வைப்பேன், கொத்தி தூத்தி சாப்பிட்டுட்டு போகும். எந்த மாதிரி அந்த மயில், அந்த அது எல்லாமே நான் எல்லாம் எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய பிரார்த்தனை, தங்களால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் நலமுடன் வாழ அனுப்புரியும் தான் மதத்தை கேட்பேன். அது மரம், செடி, கொடி, எதுவா எல்லா ஜீவராசிகளும் அவங்கள்ட்ட இருந்து வந்தது. எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும். அப்ப அந்த ஜீவராசிகளை ஒண்ணுதானே அந்த பாம்பும். அப்ப ஏன் என்ன பண்ண போகுது? மதத்தான் வந்திருக்கிறாங்க, நமக்கு என்ன கவலை? இப்படி பாம்போடையும் பள்ளியோடையும் தான் பிரயாணம் இப்படிதான் போயிட்டு இருந்து அங்க அப்படிதான் எந்நேரம் வரும். நம்ம ஒரு பொம்பளை இப்படி தைரியமா இப்படி இருக்கீங்களேன்னு சொன்னா, நான் தனியாவா இருக்கிறேன், தனியா இருக்க பயமா இல்லையா இப்படிதான் கேட்பாங்க. நான் தனியாவா இருக்கிறேன், இவங்க இருக்கிறாங்கன்னு மதர் போட்டோவா கழிப்பேன், இவங்க கூடயே இருக்கிறாங்க நான் எனக்கு. அப்ப அவங்க யாரு, அன்னை தெரசாவான்னு கேட்பாங்க. இல்ல அன்னை தெரசா இல்ல, மதர். நானும் ஒரு மதர் டிவோட்டியா பண்ணிருக்கிறேன், நம்ம இல்லன்னு இல்ல, 2-3 மதர் டிவோட்டி மதர் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப டீப்பாட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேரை என்னால உருவாக்க முடியல. எனக்கு அது ஒரு பெரிய கவலை. நம்மளும் ஒரு 4 பேருக்கு மதரை பத்தி தெரிஞ்சு 4 பேர் பயன்பட்டுட்டு போகட்டுமேங்கிறதுதான் என்னுடைய எண்ணம்.
அவ விஷ்ணுட்ட சொல்லுவேன், ஏதாவது மதருக்கு ஒரு சேவை செய்ய. நம்ம மரத்துக்கு மேல ஏறி பூ பறிக்க உன்னால முடியாது, ஒவ்வொரு அந்த வயசு தானே இது, ஏதாவது பறிச்சுட்டு வர முடியும்னா இப்ப பூ பறிச்சுட்டு வந்து மதருக்கு அடுக்குன்னா அவன் தான் செய்வான், அது செய்வான். அப்பவும் நான் சொல்லுவேன், நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்னு இப்படி கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டே படுத்து கிடந்துட்டே மதருக்கு சேவை செய்ய முடியும். இப்ப அப்ப லிங்க் எல்லாம் கிடையாது இப்படிலாம். இப்ப இதை வச்சுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணலாமே. இப்ப அந்த லிங்க்ல என்ன சேர்ந்திருக்கல, இதுல பேசு, உன்னுடைய அனுபவத்தை சொல்லு. என்ன அலோவ் பண்ணுவாங்க? அதை நான் பேசுறது யாருக்கு பிடிக்கும்? இங்க இருக்கும் போதே இவன் பேசினா ஒண்ணும் கேட்க மாட்டேங்குன்னு இப்படியே சொல்லுவான். ஒரு நாள் அந்த சந்தர்ப்பம் வரும். நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொட்டுகளவு நான் நினைக்கல. இவனையும் ஒரு பொருட்டா மதிச்சு இவனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, மதர் தெரேசா மதர் உங்க மனசுல எல்லாம் அப்படி வந்து சொன்னாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. வந்து பேசி இப்பவும் இத வளர்க்காம இது வந்து பிள்ளையா சொல்லி போடுக மக்களே. இன்னைக்கு இது மாதிரி நிறைய புக்ஸ் படி, அந்த புக்கை வச்சு நீ வந்து நிறைய சொல்லு, உனக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் மதரை பத்தி பேசு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழகு. நீ வயசான பிறகு நீ வந்து நிறைய பேருக்கு ஒரு மதர் டிவோட்டியாட்டு ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டுட்டு போ. இதான் என்னுடைய இந்த ஒன்னால செய்ய முடியும்ல, வீட்டுல இருந்துகிட்டே அதை பண்ணு சொல்லி. அது எனக்கு தெரியல. இப்ப இனிமேல் வேண்டா புரியுமோ என்னவோ தெரியல. அது என்னால செய்ய முடியல. அதெல்லாம் அது நீயாவது செய்யும். பூ நீதான் வச்சே ஆகணும்ன்றேன். பூ பறிச்சு கொண்டு போட்டுக்கிட்டு நீதான் வைக்கணும். அப்படி அந்த வேலையாவது செய்யட்டும். மதற்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும்ல. உடலால செய்ய எது வேணாலும் செய்யும், எந்த ரூபத்திலயாவது ஒண்ணு டெய்லி ஒண்ணு ஏதாவது செய்யணும் மதற்கு. இல்லாட்டா மதர் ஒரு 2 படத்தையாவது தொடச்சு வச்சுதான் அனுப்புவேன் நான் வெளியில மதர் படத்துக்கு. அப்ப அவன் இப்படி இருக்கிறதும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்ன மட்டும் என் மதர் இப்படி செய்ய, அது கேட்பான். இப்படி இருக்கிறது ஒரு விதத்து நல்லது. இல்லைன்னா அவன் வந்து இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல நீ வந்திருக்க முடியாதுன்னு. இந்த இதுல எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கவே மாட்டான், வெளியில போவான், சுத்துவான், அப்படிதானே இருப்பான். நல்ல பையனா இருந்தானே அப்படின்னு நினைச்சுக்கோ. எனக்கு அந்த எல்லாரும் கவலைப்படுவாங்க அவன் இப்படி இருக்கானு. அந்த கவலை எனக்கு இன்னும் வரல. அது என்னன்னா மதர் தெரேசாலதான் நான் நினைக்கிறேன். அந்த கவலைங்கிறது எனக்கு இல்லை. அவன் இப்படி இருக்கிறானே, ஏன் இப்படி இருக்கிறான், ஆமா மதர் ஏன் இப்படி பண்ணுனீங்க, எந்த கடவுள்கிட்டையும் நான் அது கேட்டதே இல்லை. எல்லாம் நன்மைக்கே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இனிமேல் அந்த தைரியத்தை எனக்கு கடவுள் தரணும். நம்ம அதை தருவாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டேன்ல, இனி வந்து நமக்கு அப்புறமும் மதர் பார்த்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். இனிமேலும் இருப்பேன். எல்லா இதுலயும் சேர்ந்து இன்னும் நிறைய மதரை பத்தி நான் வந்து மதர் என்ன மதர் அவதான் மதத்தை தான் சொல்லணும், மதர் செய்வாங்க. இன்னும் டீப்பா போகணும் அந்த எண்ணம் இப்பதான் வந்திருக்குது. நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தேன்னா ஓஹோ இப்படி எல்லாம் மதத்தை அப்படி எல்லாம் போடுமா. மத புக்கெல்லாம் படிப்பேன். ஒளிப்பாது அது இதெல்லாம் படிப்பேன். மதர் சாப்பிடும் போது இப்படி சாப்பிடணும்னு இருக்காங்க, உறங்கும் போது இப்படி அப்படிதான் நினைப்பேனே தவிர போய் சொல்லக்கூடாது, சுத்தமா இருக்கணும், இதுதான் எனக்கு தெரியுமே தவிர ஆன்மாக்குள்ள போகணும், அது செய்யணும், மதரை பார்க்கலாம். ஆனா டெய்லி மதருக்கு ஒரு டெய்லி ஒரு டைரி எழுதுவேன். டெய்லி எழுதிடுவேன், நான் செய்த தப்பு, நான் இன்னைக்கு காலையில இதை பேசினேன், அதை பேசினேன், என்ன செய்தாலும் சரிதான். அது அவ்வளோத்தையும் நான் எழுதிவிட்டு தங்களை தரிசனம் பண்ணணும். இந்த ஜென்மத்திலேயே எனக்கு தங்களை தரிசனம் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆன்மீக அந்த ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அதுக்கு எப்படி போகணும் பாதையே நீங்க தான் எல்லாரும் காமிக்கணும். அது தெரியல. ஒருவேளை அது இதுல வந்தானா, அந்த லிங்க்ல வந்தானா ஒருவேளை நான் பார்க்கலாம்னு தோணுது. வேற என்ன, எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. அன்னை அரவிந்த் நன்றி. உங்களுக்கு தங்களுக்கு நன்றி.